அனைவருக்கும் வணக்கம். இது லாஸ் இன் தமிழ். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இந்த வீடியோவில் யார் யார் எந்தெந்த சட்டத்தின் கீழ் ஜீவனாம்சம் பெறலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற சட்டம் பெண்களை வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம். இந்த சட்டத்தில் பிரிவு 20D வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களும் அவருடைய குழந்தைகளும் பராமரிப்பு தொகை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் திருமணமாகாமல் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து பின்பு பிரிந்த பெண்கள் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டாலும் இந்த சட்டப்பிரிவின் கீழ் பராமரிப்பு தொகையை கோரலாம். அடுத்ததாக குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 கீழ் யார் யார் ஜீவனாம்ச தொகையை கோரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலில் மனைவி, அதுக்கப்புறம் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களும் ஜீவனாம்ச தொகையை கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம். இந்த பிரிவு 125 பயன்படுத்தி அனைத்து மதத்தை சார்ந்த மனைவிகளும் குழந்தைகளும் பெற்றோர்களும் ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம். இந்த பிரிவின் கீழ் விவாகரத்தான மனைவியும் ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம். ஆனால் அவர் மீண்டும் மறுமணம் செய்து கொண்டிருந்தால் ஜீவனாம்ச தொகையை கேட்டு வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. மேலும் ஜீவனாம்சம் கோரும் மனைவி தன்னைத்தானே பராமரித்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருந்தால் மட்டுமே நீதிமன்றம் ஜீவனாம்ச தொகை வழங்க உத்தரவிடும். இந்த சட்டத்தின்படிக்கு எந்தெந்த குழந்தைகள் பராமரிப்பு தொகை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இளவராக உள்ள லெஜிட்டிமேட் மற்றும் இல்லெஜிட்டிமேட் சைல்டு, அதாவது முறைமண பிறப்பு குழந்தைகள், முறைமண பிறப்பு இல்லாத குழந்தைகள். அது யார் முறைமண பிறப்பு இல்லாத குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முறையான திருமணம் நடக்காமல் பிறந்த குழந்தைகளை தான் நம்ம இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்கிறோம். அந்த குழந்தைகள் இளவராக இருந்தாலும் மற்றும் உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக பாதிக்கப்பட்ட எந்த வயதுடைய குழந்தைகளும் பராமரிப்பு தொகை கேட்கலாம். அடுத்ததாக எந்தெந்த பெற்றோர்கள் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 கீழ் ஜீவனாம்சம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தங்களால் தங்களை பராமரித்து கொள்ள முடியாத தகப்பனாரும் அல்லது தாயாரும் அல்லது 2 பேரும் சேர்ந்து ஜீவனாம்ச தொகையை வழங்க கோரி வழக்கு தாக்கல் செய்யலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சட்டம் இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம். இந்த சட்டம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு மட்டுமே இந்த சட்டம் பொருந்தும். இந்த சட்டம் பிரிவு 18 படிக்கு ஒரு மனைவி தன்னுடைய கணவரிடமிருந்து ஜீவனாம்ச தொகையை கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம். அடுத்ததாக மருமகள் தன்னுடைய மாமனாரிடம் பிரிவு 19 கீழ் ஜீவனாம்சம் கேட்கலாம். ஆனால் அதற்கு ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ஜீவனாம்சம் கோரும் பெண்ணுடைய கணவர் இறந்திருக்க வேண்டும். அந்த இறந்து போன கணவருக்கு சொத்துக்களும் இருந்திருக்க வேண்டும். அந்த பெண் திருமணம் செய்யாமல் இருந்திருந்தால் தன்னுடைய மாமனாரிடமிருந்து மேற்கண்ட சூழ்நிலைகள் அனைத்தும் பூர்த்தியாகி இருக்கும் பொழுது ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம். இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் பிரிவு 20 படிக்கு குழந்தைகளும் வயதான பெற்றோர்களும் ஜீவனாம்சம் கோரி வழக்கினை தாக்கல் செய்யலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கும் சட்டம் விவாகரத்து சட்டம். இந்த சட்டம் கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இந்த சட்டத்தின்படிக்கு ஒரு கிறிஸ்துவ மனைவி தன்னுடைய கணவரிடமிருந்து பிரிவு 36 படிக்கு வழக்கு நிலுவையில் உள்ளபோது ஜீவனாம்ச தொகை கேட்டு மனு தாக்கல் செய்யலாம். அதேபோல் பிரிவு 37 படிக்கு ஒரு முழு தொகை, அதாவது லம்சம் தொகையோ அல்லது மாதம் செலுத்த வேண்டும் என கேட்டோ ஜீவனாம்ச தொகை குறித்து வழக்கு தாக்கல் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக முகமதிய பெண்கள் முஸ்லீம் உமன் புரொட்டெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் டைவர்ஸ் ஆக்டின் படிக்கு பிரிவு 4 கூறியுள்ளவாறு விவாகரத்து பெற்றதற்கு பின்னிட்டு மறுமணம் செய்யாத போது ஜீவனாம்ச தொகை கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம். அதேபோல் அவருடைய குழந்தைகளும் ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சட்டம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா,
மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது, அதாவது ஒரு மதத்தை சார்ந்தவர் வேறொரு மதத்தை சார்ந்தவரை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். அந்த கணவன் மற்றும் மனைவிக்கிடையே வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது மனைவி தன்னுடைய கணவனிடம் இடைக்கால ஜீவனாம்சம் கோரலாம். அதேபோல் வழக்கு முடிவடையும் போது நிரந்தர ஜீவனாம்சம் தொகையை கேட்கலாம். ஒரு மனைவி பல்வேறு சட்டங்களின் கீழ் ஜீவனாம்ச தொகையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி பல்வேறு சட்டங்களின் கீழ் ஜீவனாம்ச தொகையை கேட்க முடியுமா அப்படிங்கிற பற்றி தான் சமீபத்தில் ராஜ்நேர்ஸ் வர்சஸ் நேகா அப்படிங்கிற வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனைவி பல்வேறு சட்டங்களின் கீழ் ஜீவனாம்ச தொகையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே ஜீவனாம்சம் குறித்து உத்தரவு இருந்தால் அந்த உத்தரவை பின்னாடி இருக்க வழக்கிலையும் சொல்லணும். அந்த பின்னாடி இருக்கிற வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றம் ஏற்கனவே உள்ள தொகையை பரிசீலனை செய்து ஜீவனாம்சம் வழங்கலாம்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.